சிவசம்போ சிவசம்போ. சுகமே தந்தீரம் சுகமே மந்தீரம் மனிதன் எந்தீரம் சிவசம்போ. நெஞ்சமாலயம் நினைவு தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. I am very proud of the fact that the third generation of the YGs is doing this play, a new play, under the Maham Enterprises. First YGP established UAA, then Mahendra continued, and now Madhuvanti is continuing the work. It is in the genes. Acting is in their genes, no wonder. And I'm sure there's going to be a great success like her Shakti, which was a tremendous success. I wish her all the best. My blessings are there for her. And the whole play is being done by youngsters, and I'm sure they're going to do a brilliant job of it. God bless them. Thank you. I'm here to wish Madhuvanti for her second venture, Shivasambho, and I wish to congratulate her team and wish them all the best for this play. To Maham Enterprises, all the best. மதுவந்தியோட இந்த ட்ராமா, அந்த நியூ ட்ராமாவை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். சிவசம்போ ட்ராமான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ட்ராமா மதுவந்தியோட பார்த்துருக்கோம், சக்தி. அதுவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அவள் கேரக்டர். அதுதான் கட்டாயம் இப்போ வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் வந்திருக்கோம். அண்ட் வி விஷ் ஹர் ஆல் சக்ஸஸ் ஃபார் ஆல் ஹர் ப்ரோக்ராம்ஸ். மதுவந்தி வந்து ஃபேமிலியே எங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் அவர் ஓன் டாட்டர். அதனால் அவளுடைய இந்த ட்ராமா ரொம்ப நல்லா நிறைய இடத்துல நடந்து நம்மளுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கும். அது அவர் பெஸ்ட் விஷஸ் டு ஹர். இன்றைக்கி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரம். காரணம், மதுவந்தியினுடைய நாடகம். மதுவந்தி நாடகமும் ஒரு முக்கியமான விஷயம். நான் 3 தலைமுறையாக இந்த நாடகக்குழு இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 1955 இப்போ நீங்கள் என்கிட்ட மைக் கூட்ட இந்த நேரம் வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு மதுவை குழந்தையிலேருந்து தெரியும், பிறந்ததுலேருந்து தெரியும். அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை தெரியும். அநேகமாக அவள் கல்வியை பொறுத்தவரை அடுத்த மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி, திறமைகளை பொறுத்தவரை அது புலிக்கு போடுறது. மகேந்திரனுக்கு பொண்ணு, ஒய்ஜிபிக்கு பேத்தின்னு கேட்க வேண்டாம். நான் வந்து அவளுக்கு பெரியப்பா மாதிரி. இன்றைக்கி எனக்கு வாழ்த்தக்கூடிய தகுதி இப்போ தான் வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் பேனாவை தொடர்ந்து எடுத்து பேனாவை மூடாமல் கையில் வச்சுருக்கேன் பாருங்க. இது எனக்கு 60வது வருஷம். எனக்கு இல்லை, என் பேனாவுக்கு இது டைமண்ட் ஜூப்ளி இயர். அதனால் இன்றைக்கி நான் வாழ்த்த தகுதியுள்ளவராக நினைத்து கொண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு மதுவும் சுரேஸ்வரும் அந்த அவங்களுடைய நாடகக்குழுவும் ஓஹோன்னு வரணும். அவங்க தாத்தா ஆரம்பித்த யூஏஏ மாதிரி, அவங்க அப்பா கட்டி காப்பாற்றக்கூடிய யூஏஏ மாதிரி இதுவும் வரணும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து, பிரார்த்தனை. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதுவந்தி அருண் தயாரித்து நடிக்கின்ற சிவசம்போ என்ற நாடகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். மதுவந்தி அருண் நடித்த சக்தி நாடகத்தில் பார்த்துருக்கேன். அதில் ஒரு நடிப்பு திறமையை நான் பாராட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த நாடகமும் அவர்களுக்கு வெற்றி நாடகமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சினி உலகம் ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். பாஸ்கி ஹியர். உங்களுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்னு எந்த ஃபீல்டுக்கு போனாலும் கேட்குறாங்க. மைக்கை கையில் எடுத்தாலே நிறுத்த மாட்டி அப்படின்றாங்க. பட் இதில் சிவசம்போ நாடகத்தை பொறுத்த வரைக்கும் மதுவந்தி கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபேவர், நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணுன்னாங்க. வாய்ஸை நிறுத்த சொல்கிறது தான் பெரிய ஃபேவரு, நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர், அங்கங்கே கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கே தெரியல, அந்த காலத்துலேருந்தே நாடகத்தில் நான் தான் சார் கடிகாரம் பேசுகிறேன், இதோ சின்ன முள் ஓடுதே அது என் தம்பி அப்படின்லாம் பேசுவாங்கள்ல, அந்த டைப்புன்னு நினச்சின்னு போனேன். ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ராதாகிருஷ்ணன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கலாச்சு நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருந்தார். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவரை பண்ணேன். அது எப்படி இருக்குன்றது தயவுசெய்து எனக்கு கேட்காதீங்க. அது நார்மலாக நான் பேசுகிற மாதிரியே கூட இருக்கலாம், உங்களுக்கு டென்ஷன் ஆவீங்க. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ராமா முடிச்சு போகும்போது அந்த வாய்ஸ் ஓவர் விடுங்க, அதை விட ட்ராமா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு, அந்த கம்பேர் பண்ணுறதுக்குன்னே என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓவராக வாய்ஸ் கொடுக்குற என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்ன ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ஸோ மதுவந்தி அண்ட் குரூப், என்டையர் க்ரூ எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் ரசிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், ரசிக்கலைன்னா 2 தடவை சொல்லுங்கள். யாரோ
வணக்கம், நான் ஐஸ்வர்யா தனுஷ் பேசுகிறேன். இங்கே சிவசம்போ நாடகம் பார்க்க வந்திருக்கேன். என்னோட கசின்து அண்ட் த ஹோல் மஹம் டீம் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இட்ஸ் very hilarious and I'm having fun. So I'd like to wish the team all the very best and more and more success to come. Thank you. இன்றைக்கி சிவசம்போ ட்ராமாக்காக வந்திருந்தேன். மதுவந்தி, சுரேஷ்வர் 2 பேருமே எனக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கூட்டி இன்றைக்கி வந்தேன். டெஃபினட்டாக காமெடி ப்ளே அப்படின்ன உடனே நான் வந்து சரி என்ன காமெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். நான் சூப்பராக இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. டோட்டலி வந்து ஒரு புது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. வழக்கமாக ட்ராமான்னா ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ட்ராமா தான் பண்ணுவாங்க எல்லாருமே. அதுக்குள்ளே ஊர்லேருந்து மாமா வர சுச்சுவேஷன், அத்தை வந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, அதனால் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் சுரேஷ்வர் என்ட்ரிக்கு அப்புறம் இன்னும் ஹிலரிஸாக போகிறது ட்ராமா. கண்டிப்பாக திஸ் இஸ் அ வெல்கம் சேஞ்ச். இந்த ட்ராமா மாதிரி இந்த நாடகம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் சபாஸில் போகணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல வரவேற்பு எல்லோரும் கிடைக்கும். அண்டு புதுசாக நாடகம் எழுதுகிற வரவங்களுக்கும் நடிக்க வரவங்களுக்கும் அப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லோரும் வரவேற்கணும், நிறைய ஆதரவு கொடுக்கணுங்க தான் என்னோடய ஒப்பீனியன். இட் இஸ் அ குட் காமெடி ப்ளே, வெரி நீட் காமெடி ப்ளே. மதுஸ்வரை பற்றி சொன்னோம். மதுவந்தி கேட்க வேண்டாம், ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ். நான் மகேந்திராட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ரொம்ப எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். இதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா மதுவந்தி. அண்டு சுரேஷ்வர் ஹஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். சூப்பராக கலக்கிட்டு போய் நான் என்ட்ரிலேருந்து. அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த ட்ராமாவில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சுரேஷோட டைரக்ஷன் இஸ் வெரி குட். நல்ல மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அழகாக மைக்கில் போய் நிற்காமல் அழகாக மூமெண்ட்ஸ் கொடுத்து நல்லா நடிச்சிருக்கா. டெஃபினட்டாக இது ஒரு பெரிய சேஞ்ச். நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் இந்த நாடகம் வந்து பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இந்த சிவசம்போ நாடகம் வந்து ரொம்ப ஒரு அருமையாக ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இன்றைக்கி நம்ம டிவி சினிமா எவ்வளோ பார்க்குறோம், பட் ரியலாக அதை லைவாக பார்க்குறதுன்றது ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம சினிமாவில் இன்றைக்கி பார்க்குறோம்னா அதில் வந்து 4 டேக் 5 டேக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு டேக் எடுத்து வந்து அதை சினிமாவை எடிட் பண்ணி போடுறாங்க. பட் ஒரு விஷயத்தை வந்து ரியலாக வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ணுறன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எஸ்பெஷலி மதுவந்தியும் சரி, மதுவந்தி அப்பாவும் சரி, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நகைச்சுவையாக மனசை விட்டு மனம் விட்டு ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இந்த நாடகக்குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த முயற்சி பெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.